அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை எல்லாருமே வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையிலே தேவாதி தேவனுடைய பிரசனம் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நான் ஆண்டவர் துதிக்கிறேன். வேத வார்த்தை சொல்லுது கிளியரா, இங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறாங்களோ அங்கே நான் வாசம் செய்வேன். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு இந்த மத்தியான வேளையிலே பரிசுத்த தேவனுடைய பிரசனம் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் கிளியராக நம்மக்கிட்ட பேசுவார். ஆண்டவர் பேசுகிற தேவனாக இருக்கிறதுக்காக நான் அவரை துதிக்கிறேன். ஒரு வார்த்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நீதிமொழிகள் 3:5. நீதிமொழிகள் 3:5. யாரோ ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற சர்வல்ல தேவன், இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறேன். பரிசுத்த தேவன், முழு இதயத்தோடு ஆண்டவரே உம்மை நம்பருக்கு எங்களுக்கு கிருபை தாரும். பரிசுத்த தேவன், ஆண்டவரே நாங்கள் விசுவாசிகளாக இருக்கிறோம், நாங்கள் உம்மை நம்புகிறோம். பட் ஆண்டவரே முழு இதயத்தோடு ஆண்டவரே உம்மை நோக்கி நம்பிக்கை வைக்கிறதுக்கு தேவன் எந்த மத்தியான வேலையில் எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தேவன், இந்த நம்பிக்கை ஆண்டவரே எங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தேவனுடைய பிரசனமும் பரிசுத்த தேவனுடைய வல்லமையும் பரிசுத்த தேவனுடைய கிரியைகள் ஆண்டவரே நாங்கள் காண்கணும்னா அந்த நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையில் தேவன் தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ ஆசீர்வதியும் பிரிய காரியத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். முதலாவதாக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் சரி, சர்வல்ல தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, விசேஷமாக அன்பான அண்ணனுக்காக, ஜேம்ஸ் அண்ணனுக்காக, காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரியில் இணைந்து செய்கிற ஊழிய செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, திரும்ப அந்த நீதிமொழிகள் 3:5 திரும்ப வாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சுய புத்தி மேலே சாராமல் முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு தேவனை மட்டும் நம்பணும்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. இன்னைக்கு நான் பேச போகிறது ட்ரஸ்ட் காட், தேவனை நம்புங்கள். இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் கொண்டு வருகிற தேவனுக்கு பேசுகிற வார்த்தைகள் என்னன்னா, நீங்கள் முழு மனத்தோடு தேவனை நம்புங்கள். இதே ஒரு ரொம்ப சாதாரணமான வார்த்தை இருந்தாலும் ஒரு கடினமான காரியம். ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு, ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகம் ஒரு வித்தியாசமான உலகம். நிறைய சூழ்நிலைகள் உண்டு, நிறைய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. இந்த நேரத்தில் முழு உள்ளத்தோடு தேவனை நம்பும் போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கிறது. பட் உண்மையாக சொல்கிறேன், நம்ம நம்பும் போது முழு சுய புத்தி மேலே நம்ம சாராமல் நம்ம தேவனை நம்பும் போது கண்டிப்பாக தேவன் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சமயமாக ஒரு விபிஎஸ்ல ஒரு பெரிய மிராக்கல் மும்பையில் நடந்தது. என்னன்னா, ஒரு சின்ன பிள்ளை அவர் விபிஎஸ்க்கு வந்திருக்கா. அவள் உள்ளத்தில் சேஸ்டில் ஒரு சின்ன கேன்சர் கட்டி இருந்து அது வெளியில் தெரியும், சின்ன பிள்ளை. ஸோ இந்த வருஷம் போன வருஷம் நம்மளோட விபிஎஸ் தீம் என்னன்னா, ஃபேத் இன் ஜீசஸ், இயேசுவே விசுவாசி. ஸோ அந்த பாட்டை நாங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கும்போது அனைதினம் நீ இயேசுவை விசுவாசிக்கணும் சொல்லும்போது, கடைசி நேரத்தில் அந்த பிள்ளை ஃபைனல் டே முடிச்சு போகும்போது அவள் என்கிட்ட வந்து சொன்னா, அங்கிள், இயேசுவை விசுவாசித்தா கண்டிப்பாக இயேசு நன்மை செய்வாரா, கண்டிப்பாக ஆண்டவர் கிரியை. எனக்கு இந்த சேஸில் கட்டி இருக்கிறதில்ல ஒன்றும் தெரியாது, அவங்க அம்மா சொல்லலை, யாரை சொல்லலை தெரியல. ஸோ அம்மாம்மா நீ கண்டிப்பாக விசுவாசித்தா ஆண்டவர் கிரியை செய்வார் சொல்லிட்டு நான் சொன்னேன். இந்த பிள்ளையோட சின்ன விசுவாசம், அவன் நைட்டில் திரும்ப இந்த தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கிறார், அம்மா
கண்டிப்பாக இயேசுவை விசுவாசித்தா கிரியை நடக்குமாம்மா அம்மான்னு சொல்லிட்டு கேட்டார். அவங்க சொன்னாங்க, அம்மாம்மா கண்டிப்பாக நடக்கும், ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார் சொல்லிட்டு இந்த அம்மாவும் ஓகே சொன்னாங்க. ஸோ அவள் அந்த பிள்ளை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி படுத்திருக்கா. படுத்தி தூங்கிட்டான். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த அம்மா அந்த பிள்ளையை குளிப்பாட்டும் போது அந்த அம்மா ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த சேஸ்டில் கட்டி கிடையாது. இந்த அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. ஐயோ இந்த கட்டி ஒருவேளை உள்ளே ஒழிஞ்சிருக்குமோ, ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆயிரும்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் எடுத்து ஓடி இருக்கிறாங்க. பட் உண்மையாக சொல்கிறேன், டாக்டர் செக் பண்ணாங்க, எல்லா ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க, அந்த கட்டி அந்த இடத்துல காணாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், ஒரு சின்ன பிள்ளையோடு முழு உள்ளத்தோடு அவள் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கும்போது ஆண்டவர் நன்மை செஞ்சார். நம்முடைய வாழ்க்கையில ஏன் செய்ய மாட்டார்? ஏன் செய்ய மாட்டார்? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சின்ன பிள்ளைங்களோடு நீங்கள் மாறலைன்னா பரலோகத்தில் வர முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, எந்த மத்தியான வேலையில் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறது, நீ உங்கள் சொந்த புத்தியை நீங்கள் சாயக்கூடாது, அதை நம்பி வாழக்கூடாது. நான் சொல்கிறது என்ன, நீங்கள் கம்ப்ளீட்டான நம்பிக்கை வச்சு வாழ்ந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக கிரியை செய்வேன். ஸோ தேவனோட நம்ம சொந்த ஞானத்தை யூஸ் பண்ணாமல் நம்ம ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் கண்டிப்பாக கிரியை செய்வேன். நான் அடிக்கடி மும்பையில் நிறைய ஃபேமிலி கவுன்சிலிங் எல்லாம் பண்ணுவேன், குடும்பம் கவுன்சிலிங் எல்லாம் பண்ணும்போது ஸோ நான் அடிக்கடி சொல்கிற ஒரே வார்த்தை, குடும்பத்தில் எடுக்கிற எல்லா டிசிஷன் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு தேவனை சார்ந்த தேவனுக்கு நேரத்தை கொடுங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸில் தேவனுக்கு நேரம் கொடுங்க, தேவன் கண்டிப்பாக பேசுவார். ஹல்லேலூயா. ஏசாயா 43:19 சொன்னது போல, நான் உன்னோட வாழ்க்கையில் ஒரு புது காரியம் செய்வேன். அவர் சொன்னால் கண்டிப்பாக செய்வார். வா, நான் வனந்தரான இடத்துல உனக்கு முன்னாடி போய் நான் வாசல் ஆயத்த பண்ணுவேன். நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ட்ரைனஸ் எல்லாம் எடுத்து போடுவேன். ஆசீர்வாதமான மலை பாய சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ட்ரைனஸ் எடுத்து போடுவேன். அந்த வார்த்தை சொல்லுது. அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம அப்படி கண்டிப்பாக செய்யும்போது தேவன் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முழு இல்லத்தோடு ஆண்டவரை விசுவாசிக்கணும். முழு இல்லத்தோடு ஆண்டவரை நம்பிக்கை இருக்கும்போது தேவன் கண்டிப்பாக கிரியை செய்வார். நம்ம இந்த இடத்துல முழு இல்லத்தோடு ஆண்டவரை விசுவாசிக்கணும்னா முதலாவது பாயிண்ட் என்னன்னா, சங்கீதம் 46:1 நம்ம எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 46:1 ஹல்லேலூயா. முதலாவது நம்ம தேவனை எப்போ நம்பணும்னா கஷ்டமான நேரத்தில். இப்போ நம்மோட வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது, ஆபத்து வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மலை போல ப்ராப்ளம் வரும்போது, அந்த இடத்துல சொந்த புத்தியை யூஸ் பண்ணாமல் நம்ம தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு முழங்கால் போட்டு, ஆண்டவரே நீ ஒரு நன்மை செய்யும். நான் உண்மையாக சொல்கிறேன், நான் இந்த வார்த்தையை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர், நான் ஃபஸ்ட் ஞானஸ்நானம் எடுக்கும்போது எனக்கு ஒரு பைபிள் கொடுத்தாங்க. அதில் பைபிளில் முன்னாடி ஃபர்ஸ்டில் ஒரு ஸ்டிகரில் ஒரு வசனம் ஒட்டு இருந்தது. அந்த வசனம் என்னன்னா, பிலிப்பியர் 4:6-7 எதை பற்றி கவலைப்படாமல் நன்றியுள்ள இடத்தோடு என்னோட சமூகத்தில் வர வேண்டும். அப்போ அந்த எல்லா புத்திக்கும் மேலாக தேவனோட சமாதானம் உங்கள் உள்ளத்தில் வரும்னு தேவனுடைய வார்த்தை இருக்குது. அன்பான தேவனோட பிள்ளைங்க, நம்ம கஷ்டமான நேரத்தில், கடினமான நேரத்தில், நம்முடைய வாழ்க்கையில் ப்ராப்ளம் வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த டிசிஷன் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் இப்போது சொல்லுவேன், யாருக்கிட்டையும் இந்த வார்த்தை சொல்லுவேன், கஷ்டமான நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அது என்ன சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் வருது பிரச்சனையான நேரத்தில் நம்ம ஒரே ஒரு விஷயம் செய்யணும். என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யக்கூடாது. நம்ம அப்பாவோட சமூகத்தில் கம்முன்னு உட்காரிட்டு தேவனுடைய வார்த்தைக்காக காத்துக்கொண்டே இருக்கணும். உண்மையாக சொல்கிறேன், அப்படி செஞ்சு பாருங்கள், ஆண்டவர் நன்மை செய்வார். மேரியோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுங்க. டக்குன்னு கல்யாணத்துக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு யோசிச்சு போடு, பட் டக்குன்னு தேவனுடைய வார்த்தை வரும்போது ஒரு பெரிய ப்ராப்ளம்
அந்த ரோமன்ஸோட ரூல்ஸ் படி அது ஒரு பெரிய பிரச்சனை தான் அவளுக்கு. பட் அதுக்கும் அவரது தேவனோட நேரத்துக்காக அவர் வெயிட் பண்ணனாலே தேவன் மேரியை இன்னைக்கு ஹிஸ்டாரிக்கல் உமனா மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மேரிய கடவுள்னு சொல்லிட்டு வணங்குற அளவுக்கு தேவன் வச்சினார். அன்மையான தேவனோட பிள்ளைங்க, நான் உண்மையா சொல்றேங்க, நீங்க தேவனை நம்பினா, கஷ்டமான நேரத்தில் தேவனை நம்பினா தேவன் கண்டிப்பா உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இது வேதத்தில் தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய கோலியாத் முன்னாடி நிற்கிறாங்க. பட் டேவிட் அந்த நேரத்திலே கவலைப்படாமல் தேவன் மேலே, ஆண்டவன் மேலே முழு உள்ளத்தோட விசுவாசம் வச்சுட்டு அந்த பெரிய கோலியத்தை தள்ளி கீழே வச்சுட்டார். ஹல்லேலூயா. அந்த கோலியத் கீழே உளுந்துட்டான், கோலியத் செத்துட்டான். மக்கள் சவுல்னால் முடியாத ஒன்று, ஒரு பெரிய சேனைனால் முடியாத ஒன்று, ஒரு சின்ன குட்டி பையன் டேவிட்னால் முடிந்தது. ஹல்லேலூயா. தேவன் மேலே முழு உள்ளத்தோட விசுவாசம் வைக்கும் போது தேவன் கண்டிப்பா கிரியை செய்வார். தேவன் கண்டிப்பா இறங்கி வருவார். தேவன் கண்டிப்பா நன்மை செய்வார். நம்ம தேவன் is not a old God, he is every day ஒரு நியூ காடா இருக்கிறார். ஹல்லேலூயா. நியூ கிருபை நமக்கு தருகிறார், நியூ ஆசீர்வாதம் தருகிறார், நியூ ஹீலிங் நமக்குள்ளே அனுப்புகிறார். நமக்கு ஒரு வார்த்தை வேணும், என்ன தெரியுமா? முழு இல்லத்தோடு அவர் சமூகத்தில் வரணும். முழு இல்லத்தோடு. there should be no other option. நமக்கிட்ட வேறு ஆப்ஷனே இருக்கக்கூடாது. ஆண்டவரை நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் தான் செய்யணும். நாங்கள் இங்கே வரும்போது ஃபர்ஸ்ட் நைட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. அக்காவோட வீட்டில் பாவம், அக்கா தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஐயோ தம்பி எப்படி ஆயிடுச்சு, அக்காவோட வீட்டில் கரண்ட் இல்லாதனால பயங்கர அக்கா கஷ்டம். சின்ன பிள்ளைங்க, அவங்க ஒரு பக்கம் இது பண்ணுறாங்க. நாங்கள் ட்ராவல்லேருந்து வந்தோம். அப்புறமா நைட்டில் அங்கே போயிட்டோம், இன்னொரு வீட்டுக்கு மாறிட்டோம். அங்கே போனால் குசுக்கடி தாங்க முடியல, பயங்கர வெப்பம். என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நைட்டு 2:30 முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த வெப்பம் எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் சூழ்நிலை மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். 3 பக்கமாக மழை பெஞ்சிச்சு. அதுலேருந்து கிளைமேட்டே மாறிட்டேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், சின்ன விஷயத்தில் ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. என் பையன் பாப்பா தூங்கிட்டான், பட் பையன் தூங்கவே இல்லை. குட்டி பையன் இருக்கிறான், இங்கே சொரிஞ்சிட்டு இருக்கா நைட் ஃபுல்லாக. எனக்கு பயங்கர கஷ்டமாயிட்டு என்ன பண்ணுறதுன்னா முழங்கால் போட்டு அப்பாவோட சமூகத்தில் அழுதி ஜெபம் பண்ண, ஆண்டவரே நாங்கள் போகிற வரைக்கு இந்த கிளைமேட்டை மாறணும் அப்பா, நீங்கள் நல்ல கிளைமேட் தாங்க. டக்குன்னு மழை பெஞ்சிச்சு, நல்லா தூங்கணும். ஹல்லேலூயா. அன்பான தேவனோட பிள்ளைங்க, சின்ன விஷயத்தில் நம்ம ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு முழு இல்லத்தோடு நம்ம கூப்பிடும் போது ஆண்டவர், இந்த மாதிரி நிறைய சாட்சிகள் என்னோடய வாழ்க்கையில் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் முழு இல்லத்தோடு டிஃபிகல்ட் டைமில், ஆபத்தான நேரத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். 2வது விஷயத்துல நம்ம என்ன படிக்கலாம்? நீதிமொழிகள் 3:6 படிக்கிறீங்களா? யாரோ ஒருத்தர். பாதைகள் செவைப்படுத்துவார். அன்பான தேவனோட பிள்ளைங்க, 2வது நம்ம தேவனே முழு இல்லத்தோட இந்த இடத்துல விசுவாசம் பண்ணணும்னா நமக்கு ஒரு கைட்னஸ் தேவை இருக்கும். ஒரு கன்ஃபியூஸான நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். என்ன செய்வது? இந்த வேலை போகணுமா, இந்த புண்ணை கட்டணுமா, இந்த ஆளை சந்திக்கணுமா இல்லையா, அந்த மாதிரி நிறையா கேள்விகள் இருக்கணும். இந்த இடத்துல ஊழியத்து போகணுமா, இந்த இடத்துல போகணுமா. இப்போ வரக்கு முன்னாடி ஒரு சண்டே, எனக்கு 2 மாதம் முன்னாடி எனக்கு ஒரு பாஸ்டர் புக் பண்ணி வச்சுருந்தார். சாட்டர்டே ஒரு மெத்தடிஸ்ட் பாஸ்டர் எனக்கு கால் பண்ணுறாரு. அவரே நான் நிறையா கால் பண்ணுறேன், அவர் கால் எடுக்கிறது இல்லை. பட் சாட்டர்டே எனக்கு கால் பண்ணுறேன், பாஸ்டர் சண்டே வர முடியுமான்னு கேட்குறாரு. நான் ஆல்ரெடி வாக்கு கொடுத்துட்டு, பாஸ்டர் வர முடியாது. என்ன பாஸ்டர் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறீங்க, அடிக்கடி கால் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னார். அப்போ இல்லை பாஸ்டர் நான் வரலன்னு, நான் மிஷினரி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு உஷா சிஸ்டர் அனுப்பிவிட்டேன். உஷா சிஸ்டர் போய் பேசிட்டு வந்தாங்க அங்கே. ஸோ அன்பான தேவனோட பிள்ளைங்க, சில நேரத்தில் இந்த மாதிரி இடத்துல, ஒரு கன்ஃபியூஸான இடத்துல நம்ம என்ன பண்ணுறது? எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா தான் இருக்குது, பட் இதோட பெஸ்ட் இதே இருக்குன்னு நிறைய கன்ஃபியூஸான நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அன்பான தேவனோட பிள்ளைங்க, இனியோடு நம்ம சூழ்நிலை பார்க்கும்போது நிறையா சரி கைட்னஸ் இல்லாமல் நிறைய குடும்பம் ஒழுந்து போகுது. சரியான வேலையில் ஃபிக்ஸ் ஆக முடியல. 2 மாதம் ஆகலை, 3 மாதம் ஆகலை, வேலை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க.
நான் உண்மையாக சொல்கிறேன், நான் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அப்பா கிட்டே பேசாமல், ஆண்டவர்கிட்ட கைட்னஸ் எடுக்காமல் நான் என்னோடய பர்சனல் வாழ்க்கையில் எந்த டிசிஷன் எடுக்க கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் டிசிஷன் டைமில் தேவனுடைய முழு இல்லத்தோடு சார்ந்து இருங்க. தேவன் கண்டிப்பாக ஒரு பாதை நம்மளுடைய வாழ்க்கையில் திறந்து விடுவார். ஏன்னா வேத வார்த்தை சொல்லுது, நான் நல்லா மேய்ப்பர், நான் உங்களுக்கு முன்னாடி போவேன், நான் உங்களுக்கு முன்னாடி போவேன். அப்பா முன்னாடி போகும்போது அவர் சரியான வழியில தான் நம்மளை கொண்டு போவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தானாக ஜெபம் பண்ணாமல் மற்றவங்களுக்கு லெட்டர் எழுதுவாங்க. ஜீசஸ் கால்க்கு லெட்டர் எழுதுவாங்க, மோன்சில் அஜஸ்க்கு லெட்டர் எழுதுவாங்க. நீங்கள் தேவனுடைய வில் கேட்டுட்டு எங்களுக்கு சொல்லுங்கள், இதை நாங்கள் செய்யணுமா செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், அதை செய்யாமல் நம்ம தானாக ஜெபம் பண்ணணும், தானாக அப்பாவை நோக்கி நம்ம கூப்பிடணும், தானாக உபாசம் போட்டு அப்பா கிட்ட கேட்கணும். அப்பா கண்டிப்பாக பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க போடுற பதிலை வச்சு நம்ம கிரியை செய்யணும். ஒருவேளை அதை ஃபெயில் ஆகிட்டுன்னா, இல்லை அவர் சொல்லிதான் நான் செஞ்சேன், நம்ம அவரை பிளேம் பண்ணுவோம், அந்த ஊழியத்தை பிளேம் பண்ணுவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, இது நம்மோடைய வாழ்க்கை, நம்மோடைய டிசிஷன், நம்மோட குடும்பம், என்னோட ஃப்யூச்சர், என் பிள்ளையோட ஃப்யூச்சர் நான் தான் டிசைட் பண்ணணும். நம்ம தான் முழங்கால் போடணும், நம்ம தான் முழு இல்லத்தோடு அப்பாவை நம்பணும். ஆண்டவர் கண்டிப்பாக நமக்காக ஒரு வாசல் திறந்து விடுவார். அவர் நம்மளை சரியான வழியில் நடத்துவார். ஏசாயா 43:19 நான் காட்டான வழியில் உனக்காக ஒரு வாசல் திறந்து விடுவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். உண்மையாக சொல்கிறேன், ஒரு கன்ஃபியூஸான நேரத்தில், ஒரு நமக்கு என்ன செய்யணும் புரியாத நேரத்தில் முழு உள்ளத்தோடு ஆண்டவர் நம்புங்க. சுய புத்தியை யூஸ் பண்ணாதீங்க, சுய புத்தியை யூஸ் பண்ணாமல் ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வார். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பாதத்தை ஆயத்த பண்ணுவார். ஆண்டவர் உங்களை சரியான விதத்தில் பேசுவார். ஒரு சின்ன குழந்தை மேலே பேசுவார். ஒரு நாள் ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனோட வீட்டுக்கு நான் அடிக்கடி மாதம் கலெக்ஷனுக்கு போவேன். ஒரு நாள் போகும்போது நார்மல், வாங்க பிரதர், பிரெஸ்லாட் பிரதர்னு சொல்கிற ஆள், வந்துட்டீங்களா, வாங்க தம்பி வாங்க, அப்படி ஒரு மாதிரி பேசினார். என்ன இன்றைக்கி ஆளோட டொன் வேறு மாதிரி இருக்குது சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. உள்ளே போயிட்டேன். போன உடனே, தம்பி ஃபுல் லாஸ்ப்பா, எல்லா லாஸ், ஒன்றும் புரியல, எப்படி இருக்கணும்னு தெரியல, ஒரே ஒரு வழி தான், சுசைட் தான் எனக்கு தெரியுது, வேறு ஒன்றும் தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நானும் கொஞ்ச நேரம் கம்முன்னு ஆகிட்டேன். ஆண்டவர்கிட்ட உள்ளத்தில் பேசிட்டு இருந்தேன். ஆண்டவர் ஒரு சரியான வார்த்தை கொடுங்க, இந்த ஆளை சரியான நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு உள்ளத்தில் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவர் ரொம்ப கோவத்தில் இருக்க. அந்த நேரத்தில் அவங்க ஒரு குட்டி பிள்ளை வந்துச்சு. குட்டி பிள்ளை வந்து உடனே ஒரு ரிமோட் எடுத்து டிவி சாலு பண்ணிட்டு, ரிமோட் எடுத்து டிவி சாலு பண்ண உடனே இந்த மனுஷன் அந்த குட்டி பிள்ளையை சாத்தி விட்டார். என் முன்னாடி சாத்தி அவர் டிவி சாலு பண்ண உடனே டிவியில் என்ன ஓடுது தெரியுமா? மோன்சி லாஜரஸ் அண்ணனோட மெசேஜ் ஓடுது. இந்த பிள்ளை சாலு பண்ண உடனே இவர் சாத்தி அந்த பிள்ளை அழுது பண்ணி போயிட்டாரு. பட் அந்த மெசேஜ் தேவன் கரெக்டாக அந்த மனுஷனுக்காக மோன்சில் ஐயா பேசிகிட்டு இருக்காங்க. இவர் அது மேலே செவி கொடுக்கல. நான் அந்த வார்த்தை பிடிச்சிட்டேன். நான் சொன்னேன், அண்ணா பாப்பாவை அடிச்சிட்டிங்க பரவாயில்ல, பட் நீங்கள் கொஞ்சம் நேரம் இந்த மோன்சிலாஜஸ் ஐயா பேசுறதை நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர், என்ன தம்பி எவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணாதா, நான் இத்தனை மிஷினரிகளை தாங்குறேன், எவ்வளோ நன்மைகள் செய்கிறேன், இதுவரைக்கும் இந்த வார்த்தை கேட்ட மாறிடுமா, நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி 35 நிமிஷம் அந்த வார்த்தை நாங்கள் கேட்டோம். அந்த வார்த்தை நாங்கள் 2 பேரே கேட்டோம். முடித்த உடனே மனுஷன் முழங்காலில் வந்துட்டார். முழங்காலில் வந்து ஜெபம் பண்ண அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? உடனே பாப்பாவை கூப்பிட்டாரு. பாப்பா நடுங்கி, ஐயோ அப்பா தான் அடித்தாருன்னு நடுங்கி வந்துச்சு. உடனே பாப்பாவோடைய காலில் அழுந்து முத்தை கொடுத்து, தெரியாமல் ஒன்று அடிச்சிட்டுமா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு, பொம்பளை பிள்ளைங்க சீக்கிரமாக மன்னிச்சிடுவாங்க. உடனே அவளும் ஹக் கொடுத்து டக்குன்னு அந்த இடத்துல ஆண்டவர் இப்போது அந்த பிஸ்னஸ்ஸு ஆண்டவர் திரும்ப பழைய லெவலுக்கு கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. ஸோ அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, சில நேரத்தில் தேவனுடைய வழிநடத்துகள் வெறும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நினைக்க முடியாது. நம்ம யோசிப்போம், இனிமேலே இதுக்கு மேலே ஒரு வழி தெரியல, இந்த புத்திக்கு தெரியாது. பட் தேவனுடைய ஞானம் வித்தியாசமான ஞானம். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் முடிச்சாரு, இனிமேல முடிஞ்சிச்சு,
பட் தேவனோட வார்த்தை அந்த குட்டி பிள்ளை மூலமாக வந்தது. ஹல்லேலூயா. அந்த குட்டி பிள்ளை வந்துட்டு அந்த டிவி சாலு பண்ண உடனே அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான செய்தி, தேவன் ஒரு வித்தியாசமான விதத்தில் ஆண்டவர் பேசி இன்னைக்கு அந்த பிஸ்னஸ் பல லெவலுக்கு வந்துட்டு. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, அவங்க நமக்கு ஒரு மிஷனரி தாங்கி கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களோட வாழ்க்கையிலே கிரியை செஞ்சு கொண்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, கைட்னஸ் நேரத்தில் சுய புத்தி சாராமல், சுய புத்தி யூஸ் பண்ணாமல், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வேலை நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும், நான் செஞ்சு முடிச்சிருவேன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க அப்போ செய்ய போவது தான் அந்த ப்ராப்ளமாக மாறிடும். அன்பான தேவனோட பிள்ளைங்க, நம்ம எக்ஸ்பீரியன்ஸை சாராமல், நம்ம ஞானத்தை சாராமல், நம்ம ஆண்டவரை சார்ந்து 100% தேவனை நம்ப அந்த வேலை செய்யும்போது, அந்த விஷயம் இல்லை ஆண்டவர் கட்ட கிருபை கேட்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ரஹாமோட வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம். அப்ரஹாம் என்ன பண்ணாரு? அவருடைய வாழ்க்கையிலே அவர் 100% தேவனோட சார்ந்து இருந்தார். தேவனோட சார்ந்து இருந்தார். அப்ரஹாமை ஆண்டவர் கூப்பிட்டாரு, வாப்பா, உங்கள் வீடு, உங்கள் அப்பா வீடு, உங்கள் நாடு எல்லாம் விட்டுட்டு வா, வெளியில் வாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கூப்பிடும்போது அவர் ஆண்டவரை நம்பி போனார். அந்த கைட்னஸ் ஆண்டவர் சொல்லும் போது அவர் 100% நம்பிட்டு போனார். ஆண்டவர் அப்ரஹாமை ஒரு நாள் ஃபசியாக படுத்தது கிடையாது. எல்லா ஆசீர்வாதங்கள் அள்ளி கொடுத்தாரு. அன்பான தேவனோட பிள்ளைங்க, நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், நம் கஷ்டமான நேரத்தில் தேவனை 100% நம்பணும். தேவனை நம்பணும், அப்பா நம்பணும், ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். ரெண்டாவது நான் சொன்னேன், கன்ஃபியூஸ் ஆன நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கைட்னஸ் தேவைப்படும் போது அப்பாவை முழு இல்லத்தோடு நம்ம நம்பணும். சுய புத்தியை சாராமல், சுய டிசிஷன் எடுக்காமல், அவங்கக்கிட்ட ஒரு 100 ரூபாய் கேட்டால் கொடுத்துருவாங்க, அவங்க 1000 ரூபாய் கூட்ட கொடுத்துருவாங்க, இவங்கக்கிட்ட நன்மை கிடச்சிருன்னு யோசிக்காமல் அப்பாவை சமூகத்தில் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் நன்மை செய்வார். மூணாவது விஷயம், ஏசாயா 41:10 யாரோ ஒரு படிக்கிறீங்களா? ஏசாயா 41:10 யாரோ ஒருத்தர் படிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மூணாவது விஷயம், பயம் நம்மோட வாழ்க்கையில வரும்போது நம்ம 100% தேவனை சார்ந்து இருக்கிறோம். எப்போ சார்ந்து இருக்கணும்? பயம். ஒரு பயமான சூழ்நிலை நம்மோட வாழ்க்கையில் இருக்கும்போது, பயமான சூழ்நிலை. இப்போ ஒரு இடத்துல நாங்கள் ஒரு ப்ரேயருக்கு போயிருந்தோம். நைட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டு, 12 o'clock நைட்டு. போகும்போது பைக்கில் போயிட்டோம். பாப்பா முன்னாடி நிற்பா, தம்பி பின்னாடி உட்காருவான், அதுக்கு பின்னாடி ஒய்ஃபு. நல்லா போயிட்டு போகும்போது வரும்போது 12 மணி ஆயிடுச்சு. பாப்பா நல்லா தூங்குறா, பாப்பா தூங்குறா, தம்பி தூங்குறா. ஒய்ஃபு பின்னாடி மேனேஜ் பண்ண முடியாது, பாப்பாவை முன்னாடி நிப்பாட்ட முடியாது, அவள் உழுறா அடிக்கடி. என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியாது. மீட் ஹைவேல நின்று ஒரு ஆட்டோ பிடிச்சி அவங்கள உட்கார வச்சு, இவங்கள உட்கார வச்சு ஆட்டோவில் உட்கார வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நான் ஒய்ஃப் கிட்டே மொபைல் கொடுக்குறது விட்டுட்டேன். இப்போ அந்த ஆட்டோக்காரன் அவங்கள எங்கே கொண்டு போகிறான், எப்படி கொண்டு போகிறான் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஆட்டோக்காரர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்துடு. எனக்கு ஒரே பயம். நான் ரோட்டில் வண்டி மித ஓட்டுறேன், அவங்க பின்னாடி வராங்களா பார்த்தா பின்னாடி இருந்து ஆட்டோ காணோம். பயந்துட்டேன். ஒரு பயமான சூழ்நிலை. அப்போ ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டேன், ஆண்டவரே எனக்கு தெரியாது, ஏன்னா மும்பையிலே அடிக்கடி கிரைம் நடக்குது. எனக்கு 2 குழந்தை, ஒய்ஃப் விட்டுட்டு நான் மொபைல் கொடுக்க மறந்துட்டு எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் பத்திரமா அவங்கள வீட்டில் வந்து சேர்த்து வச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மிட்டான டைமில், அந்த மிட் நைட் டைமில் ஆண்டவர் சரியான நேரத்தில் ஆண்டவர் சார்ந்து ஜெபம் பண்ணும்போது சின்ன விஷயத்தில் ஆண்டவர் நன்மை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் வரலாம். பயமான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள். ஐயோ பிள்ளை தனியாக போகிறாரு, ஆண்டவரே என் ஹஸ்பண்ட் தனியாக போகிறாரு, என் ஒய்ஃப் தனியாக இருக்கிறாங்க, நான் தூரமாக போகிறேன். பட் ஆண்டவர் நம்ம சார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் கிரியை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் நான் மும்பையில் ஒரு ஆட்டோவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா பயத்தோடு பேசுகிறாங்க, ஐயோ என் வேலை போயிடுச்சு, நான் மாட்டிட்டேன், நான் தப்பு செஞ்சிட்டேன், இனிமேல் என் வேலை போயிடுச்சு,
போயிடுச்சு அடிக்கடி பேசுகிறாங்க, அடிக்கடி அந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. நாளிலிருந்து அந்த வேலை போக மாட்டேன், நல்லா சம்பளம் தான், பட் நான் எப்படி முகத்தை காமிக்கிறது, நான் தப்பு செஞ்சுட்டேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் சொல்லிட்டேன், நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க எப்படின்னு பக்கத்தில் பேசுகிறேன். அப்போ சொல்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பர்ஸில் ஒரு அந்த ரூல்ஸ் படி நான் செய்யக்கூடாது, பட் நான் அந்த என்ன சொல்ல கஸ்டமரோட கான்டாக்ட் நம்பர் எடுத்துகிட்டு நான் பர்சனலாக அந்த கஸ்டமரை சந்திக்கலாம் சொல்லிட்டு அந்த கான்டாக்ட் நம்பர் எடுத்து அதை யார் கேமராவில் பார்த்து பெரியவங்க அந்த பர்ஸை எடுத்து அந்த கான்டாக்ட் நம்பர் எடுத்து அது பெரிய ப்ராப்ளமாக அவங்களுக்கு மாறி இருக்குது. ஸோ அதை ஃபுல் ஆஃபீஸில் பிறந்து நான் நல்லா என்னோடய பேரை கெட்டு போயிடுச்சு. நான் சொன்னேன், தப்பு செய்யும்போது நீங்கள் ரொம்ப தைரியமாக இருந்தீங்க, நீங்கள் செஞ்சீங்க. தப்பு சகிக்கும் போதும் நீங்கள் தைரியமாக இருக்கணும், நீங்கள் ஒத்துக்கணும், நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதை சப்மிட் பண்ணும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வார். உங்களை இந்த வேலை விடுறதுக்கு தேவை கிடையாது. ஆண்டவர் அந்த இடத்துல நீங்கள் ரிப்பெண்ட் பண்ணி இருக்கும்போது ஆண்டவர் நன்மை செய்வார். நீங்கள் மனுஷங்க தான், உங்களுக்கு தெரிஞ்சு செஞ்சீங்கோ தெரியாமல் செஞ்சீங்கோ, பட் ஆண்டவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டு நீங்கள் இனிமேல் அதை செய்யாமல் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் அவங்களுக்கு அந்த வார்த்தையில் நிறைய வார்த்தைகள் வேதத்தில் இருந்து நான் அந்த அம்மா கிட்ட பேசினேன். அதுக்கு இறங்கின அப்புறமும் நான் பேசினேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த வேலை விடலை, அந்த வேலைக்கு போய் கொண்டே இருக்கிறாங்க சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்கள சந்திக்கலை. உண்மையாக சொல்கிறேன், பயமான நேரத்தில் நம்ம கண்டிப்பாக ஆண்டவர் சார்ந்து இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பயம் இருக்கும்போது, டேனியலோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பயம் வந்தது. எங்கே தெரியுமா? சிங்கமோட மத்தியில் போட்டு விட்டான். சிங்கமோட மத்தியில் போட்டு விடும்போது அவர் ஆண்டவர் சார்ந்து இருந்தார். ஆண்டவர் அந்த சிங்கமோட வாய் கட்டி வச்சார். உண்மையாக சொல்கிறேன், நம்ம யோசிப்போம், இந்த மனுஷன் முன்னாடி நின்னா பயமாக இருக்கும், இந்த மனுஷங்கிட்ட பேசினா பயமாக இருக்கும். பட் நான் உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் உள்ளத்தை மாற்றிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம ஆண்டவர் சமூகத்தில் முழு உள்ளத்தோடு சார்ந்து இருக்கும்போது தேவன் கிரியை செய்வார். 4வது பாயிண்ட் பேசி நான் முடிக்கிறேன். ஏசாயா 26:3 யார் ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம முழு உள்ளத்தோடு ஆண்டவர் நம்பும் போது அவர் நமக்கு சமாதானத்தினால் நற்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சமாதானத்தால் அவர் நம்மளை நிரப்புவார். நமக்கு சமாதானம் வேணுமா? நமக்கு நிம்மதியான தூக்கம் வேணுமா? நமக்கு நைட்டில் கெட்ட ட்ரீம் வரக்கூடாதா? நமக்கு எதுவுமே டிஸ்டர்ப்னஸ் நைட்டில் வரக்கூடாதா? நமக்கு ஹெல்த் இஷ்யூ வரக்கூடாதா? ஆண்டவர் நம்புங்க, ஜெபம் பண்ணி படுங்க. ஆண்டவர் பரிபூர்ண சமாதானத்தினால் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஊழியம் செய்வாங்க, நிறைய பேர் ஜெபத்துக்கு போவாங்க, நிறைய பேர் சர்ச்சுக்கு போவாங்க, நிறைய பேர் வேதத்தை வாசிப்பாங்க. பட் அவங்க மைண்டில் ஒரு டிஸ்டர்ப்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க இப்போது டிஸ்டர்பாக இருப்பாங்க. யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு பச்சையாக பேசுவாங்க, ஒரு கசப்பு இருக்கும். யாருக்கிட்ட இருந்தாலும் ஒரு சிரிப்பு முகத்தோடு பேச மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் கோவத்தில் இருப்பாங்க. அன்பான தேவனோட பிள்ளைங்க, நீங்கள் ஆண்டவர் 100% விசுவாசம் பண்ணும்போது, நீங்கள் அவரே சார்ந்து வாழும்போது, உண்மையாக சொல்லும்போது, அவர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கம்ப்ளீட்டான சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தந்து அவர் உங்களை நிம்மதியாக வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் சப்மிட் பண்ணி, அப்பா நான் உங்களை முழு உள்ளத்தோடு நம்புவேன், சுய புத்தி ஃபாலோ பண்ணாமல் உண்மை நம்புவேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணலாமா? சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. 100% உண்மையை நம்புகிறேன், முழு உள்ளத்தோடு உண்மை நம்புகிறேன். என்னுடைய சுய புத்தி ஆண்டவரே சாராமல், எங்கள் சுய புத்தியை சுய ஞானத்தை எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஃபாலோ பண்ணாமல், அதே நான் கேட்டுட்டு அதேபடி வேலை செய்யாமல் ஆண்டவரே உண்மையை சார்ந்து இருப்பேன். கஷ்டமான நேரத்தில், கன்ஃபியூஸான நேரத்தில், டிஃபிகல்ட்டான நேரத்தில், பயமான நேரத்தில் ஆண்டவரே நான் உண்மையே சார்ந்து இருப்பேன். ஆண்டவரே நான் உண்மையே சார்ந்து இருப்பேன்.
நீ கண்டிப்பாக என்னை விடுவிப்பே, நீ கண்டிப்பாக நன்மை செய்வீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் ஒரு சண்டை வரும்போது, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம் எல்லாம் போகும்போது ஆண்டவரே உண்மையே சார்ந்து இருப்பேன் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மலை போல பிரச்சனை வரும்போது உண்மையே சார்ந்து இருப்பேன் ஆண்டவரே. நீ கண்டிப்பாக நன்மை செய்வீன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் சொல்லும்போது ஆண்டவரை நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் இந்த நேரத்தில் பிடிச்சி உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார். சும்மா ஆண்டவர் சமூகத்தில் பேசாதீங்க, முழு உள்ளத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே உண்மையே சார்ந்து இருப்பேன். நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் நன்மை செய்வார். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் சித்தம்படி ஆண்டவரே நீங்கள் தெரிந்து கொண்ட மக்களை இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க. உண்மை சாந்தி வாழ்க்கை வாழ்றதுக்கு கிருபை தாரும். முழு உள்ளத்தோடு உண்மை நம்பருக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அந்த கிருபை எங்களுக்கு நீ தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை அப்பா எங்கள்கிட்ட பேசியிருக்கு. இந்த வார்த்தையை நாங்கள் கேட்காம எங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவன் கிருபை தாரும். உங்கள் நாமத்தினால் ஆண்டவரே இங்கே வருகிற உங்கள் பிள்ளைங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ பெரிய காரியம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.